திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் பல பொய்களை சொல்லி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பொங்கல் தொகுப்போடு இவ்வளோ காசு தரணும் அவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்ற ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி என்கின்ற நிலைமையை கூறிவிட்டு ஏமாற்றிவிட்டு இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புக்கு பல நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று கூறினாலும் கூட இப்போ வரைக்கும் சரியான முறையிலே அந்த பொருட்களை வாங்குவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் கடைசி நேரத்தில் டெண்டர் அப்படிங்கிறத கூறிவிட்டு அதிக விலைக்கு வாங்கி மீண்டும் ஒரு முறை தமிழக கஜானாவில் கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். பொங்கல் என்பது விவசாயிகளுக்கான பண்டிகை, விவசாயிகளை கௌரவிக்கக்கூடிய பண்டிகை. அவர்கள் வயிறு நிரம்பும் வகையினிலே நாங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து பெற்று அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்று சொல்லி இந்த மினிமம் கேரண்டி ப்ரைஸை கூட சரியான முறையிலே இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கல. அந்த மினிமம் கேரண்டி ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி விவசாயிகளோட வாழ்க்கை என்பது நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையில் செல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கும். அதே போல் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா தமிழகம்தான் இந்த அக்ரேரியன் எக்கானமி, அதாவது விவசாயிகளோட நிதி நிலைமை என்பது மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்தியாவிலே மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே அனைத்து தரப்பு மக்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏமாற்றி தான் ஆட்சி பீடத்திலே 2021 அமர்ந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு என்பது திமுகவின் ஆட்சியின் கடைசி ஆண்டு, கடைசி பொங்கலாக இருக்க போகின்றது. 2026க்கு பின்பு நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியும் நல்வழி பிறக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு பொங்கல் வாழ்த்தினை மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஓய்வூதிய திட்டம் என்பதே ஒரு ஏமாற்று வேலை தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4.5 ஆண்டு காலம் 4.25 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது இதை பற்றி வாயே திறக்காமல் இப்போது மட்டும் திடீரென்று ஒரு பெரிய தொகையினை வழங்குவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை தற்போது முதல்வர் தோல்வியின் பயத்தின் காரணமாக, ஏனென்று கேட்டால் ஜாக்டோ ஜியோ என்கின்ற அமைப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பே இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஏதோ அப்படியே பூசி மழுவி நழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஓய்வூதிய திட்டத்திலே நமக்கு தென்படுகிறது. இதன் விளைவுகள் இந்த ஆட்சிக்கு புரிகிறதா என்று கேட்டால் எப்போதும் பார்த்தீங்கன்னா நிதிநிலை நெருக்கடி என்று கூறிவிட்டு இப்போதும் கூட ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாய் இதற்கு தனியாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை வருமானத்தை ஈட்டுவதற்கோ கூட்டுவதற்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்காத ஒரு சூழ்நிலையிலே, தமிழகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வராத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனில் கூட 2வது இடத்துலேயே இருந்த தமிழகம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது. ஸோ எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியாக தமிழகம் பின்தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, தமிழகத்தோட கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே 4.5 ஆண்டுகள் இந்த ஊழியர்களை ஏமாற்றி விட்டு இப்போது அவசரமாக இந்த ஓய்வூதிய திட்டத்தை தோல்வியின் பயத்தினால் மட்டுமே மக்களை ஏமாற்றுவதற்காக, குறிப்பாக இந்த ஊழியர்களை ஏமாற்றுவதற்காக திமுக இந்த வலையினை விரித்துள்ளது. இந்த வலையில் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு நல்லாட்சியை, ஒரு நீண்டகால ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பதற்காக அனைவரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நர்சஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், செவிலியர்கள், மருத்துவர்கள், விவசாயிகள், மாணவர்கள் யாருமே சந்தோஷமாக இல்லை. எல்லாரும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, குறிப்பாக இன்றைக்கி தமிழகத்திலே கஞ்சா கலாச்சாரம் பெருகி கஞ்சா தொடர்பான வன்முறைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் மறைப்பதற்காக இன்று முதல்வர் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டது போல் நமக்கு தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.